வணக்கம் மக்களே, நான் தங்கமணி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டி பத்தி ஃபுல் விரிவாக்கம் பார்க்க போறோம். யார் எடுக்கணும், இதுல என்னெல்லாம் ப்ராசஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதை பத்தி விரிவாக்கமா சொல்றதுக்கு வந்து சிவதாஸ் சார் நம்ம கூட இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இப்போ ஜிஎஸ்டி பத்தி கேட்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுல ஜிஎஸ்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிங்கிற ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லிடுறேன். அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ்னா மெட்டீரியல், மெட்டீரியல்னா ஐட்டம்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஃபேக்டரியில ஒரு ப்ராடக்ட் ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த கன்வெர்ட் ஆன ப்ராடக்டை நம்ம மெட்டீரியல் சொல்லலாம், அதே மாதிரி ஐட்டம் சொல்லலாம். அதே மாதிரி அதையத்தான் கூட்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாங்க, அதாவது மெட்டீரியல். அப்போ அதுக்கு பேர் கூட்ஸ். ரெண்டாவது சர்வீஸ் அப்படிங்கும்போது சர்வீஸ் ரிலேட்டடான ஓரியன்ட் யூனிட்ஸ். எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டல் யூனிட் சொல்லலாம். இப்போ நம்ம அட்மிட் ஆகுறோம் ஹாஸ்பிட்டல்ல அப்படிங்கும்போது அந்த ஒரு சர்வீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் யூனிட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க, அது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் யூனிட். அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு அட்வொகேட் வந்து ஒருத்தருக்கு ஒரு கேஸை டீல் பண்றாரு அப்படின்னா அதுவும் சர்வீஸ்ல தான் வரும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. இப்போ மெட்டீரியல் வித் லேபரா பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னா அவங்க மெட்டீரியல் வித் லேபரோட கொடுக்கும்போது மெட்டீரியல்னா கூட்ஸ், லேபர் அப்படிங்கும்போது சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுல வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து கவர் ஆகும். இதுதான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ங்கிற ஒரு அர்த்தம். சார் நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணலாமா? சார் இப்போ ஜிஎஸ்டி வந்து யார் யார் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஜிஎஸ்டி வந்து யார் யார் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, எபோவ் 20 lakhs மேல சர்வீஸ் பண்றவங்க எடுக்கணும். அடுத்தது வந்து 40 லட்சம் ரூபாய் கூட்ஸ் சப்ளை பண்றாங்களா, கூட்ஸ் மட்டும் சப்ளை பண்றவங்களா இருக்காங்கன்னா அவங்க எடுக்கணும். இப்ப கூட்ஸ் மட்டும் எப்படி சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் மட்டும் வாங்கி சர்வீஸ் இல்லாம அந்த மெட்டீரியல் பையிங் அண்ட் செல்லிங், ஜஸ்ட் ட்ரேடிங், அவ்வளவுதான். அந்த பொருளை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து கூட்ஸா மாறுது. அவங்க அந்த ஆனா சர்வீஸ் எதுவுமே அவங்க டச் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து 40 லட்சம் ரூபாய் லிமிட் இருக்கு. இப்போ அது கூடயே சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது 20 லட்சம் ரூபாய் லிமிட் கீழே வந்துடுறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சர்வீஸ் மட்டும்தான் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 lakhs வரும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரெண்டுமே வருது அப்படிங்கும் போது அவங்களோட லிமிட்னு பாத்தீங்கன்னா 20 lakhs தான். கூட்ஸுக்கு வந்து 40 lakhs, சர்வீஸ்க்கு வந்து 20 lakhs வருது அப்படின்னா இதுல லோவரா வர்றத 20 lakhs வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அவங்க அதுல இருந்து ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அவங்க அப்பொழுதுதான் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட கான்செப்ட்குள்ள அவங்க வந்துருவாங்க, அவங்க எலிஜிபிளா வருவாங்க. இவங்கெல்லாம் தான் எடுக்கணும். அடுத்த क्वेश्चन கேட்கலாமாங்க சார்? சார் இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லுங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அதாவது 20 lakhs மேல போறவங்க ஆர்சி எடுக்கணும். அவங்க வந்து எலிஜிபிளா வந்துடுறாங்க. கட்டாயமா ஆர்சி எடுத்தாதான் அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு அவங்க தயாராவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து நம்ம எடுக்காம 20 lakhs மேல கிராஸ் ஆயிட்டோம், ஆனா வந்து இன்னும் நம்ம ஆர்சி எடுக்காம இருந்தோம்னா அது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸா மாறும். அதனால ஜிஎஸ்டி வந்து 20 lakhs மேல கிராஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் நீங்க ஆர்சி எடுத்துதான் ஃபைல் பண்ணணும். அது ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல இருந்து எல்லாமே வரும். ஜிஎஸ்டிஆர் 1, 3B, 9C, 9 எல்லாமே கவர் ஆகும். இப்போ நீங்க என்ன, அதாவது ஜிஎஸ்டி ஆர்சி யாரெல்லாம் எடுக்கணுங்கிறீங்களா? தேவை, அதாவது தேவைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொப்ரியேட்டர் கன்சர்னுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுதான் அந்த ஆர்சியை நம்ம எடுக்க வேண்டியது மாதிரி வரும். இப்போ இதுல எக்ஸாம்பிள் நான் ப்ரொப்ரியேட்டர் கம்பெனிக்கு சொல்றேன். ப்ரொப்ரியேட்டர்னா தனியார் நிறுவனம். அப்ப அவங்களோட பேன் கார்டு வேணும், அவங்களோட அடுத்தது ஆதார் கார்டு வேணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவரோட போட்டோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாப்போட வாடகை பத்திரம் வேணும், ரெண்டல் அக்ரிமெண்ட்.
அப்புறம் இபி பில், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் இருந்தாலும், அதாவது என்னன்னா பில்டிங் ஓனரோட நேமும் அவரோட அட்ரஸும் வர்ற மாதிரி ப்ரூஃப் வந்து கண்டிப்பா வேணும். அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா வேற அந்த சப்போஸ் ஆத்தரைசேஷன் யாருக்காவது கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஆத்தரைசேஷனோட லெட்டரும் வேணும். இது வந்து ப்ரொப்ரியேட்டர் ஃபர்முக்கு. சப்போஸ் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் போறோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே வந்துடும். எப்படி ப்ரொப்ரியேட்டருக்கு ஆதார், பேன், போட்டோ எல்லாம் வருதோ அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு வரும். அதுவே ஒரு லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி லிஸ்ட் வந்துருக்குதுன்னா அந்த டைரக்டரோட பேன், ஆதார், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாமே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அந்த டீடைல்ஸ் வேணும். அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்சியை இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சுதான் அப்லோடிங் டீடைல்ஸ் நடக்கும். ஆன்லைன்ல தான் நடக்கும். அதை வச்சு நம்ம ஆர்சி எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் சார், நம்ம இப்ப ஜிஎஸ்டி ஃபைல் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது? ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கு வந்துமா ஒண்ணும் இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சாக்சன் ஒரு கம்பெனில பண்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு இன்கம் பில் போடுவோம். அதாவது மெட்டீரியல் சேல் பண்றோம் அப்படின்னா சேல் பில் வேணும். சர்வீஸ் ஓரியன்டா இருந்ததுன்னா சர்வீஸ் பில் வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணணும். அதெல்லாம் வச்சுதான் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம யாருகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ, இந்த சேல் பில் நம்ம கிட்ட வருது அல்லது சேல் நடக்குது அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அப்ப அந்த பர்ச்சேஸ் பில்ல நீங்க வந்து கணக்குல கொண்டு வரணும். ஜிஎஸ்டில நம்ம பையர் வந்து அவர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஜிஎஸ்டிஆர் 2B அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து அவங்க ஃபைல் பண்ண லிஸ்ட் வந்து வரும். அப்ப மட்டும்தான் நமக்கு எலிஜிபிளா அந்த ஐடிசி கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन சார், இப்ப சேல் பில் எல்லாம் எப்படிங்க சார் போடுறது? நம்ம தான் போடணுமா இல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா வெப்சைட்லயே போட்டுக்கலாமா? அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது சேல் பில்ல பொறுத்த அளவுக்குங்க, சேல் பில் அப்படின்னா இன்கம், அதாவது ஜிஎஸ்டி பொறுத்த அளவுக்கு சேல் பில், பர்ச்சேஸ் பில்னு பேசக்கூடாது. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா இன்வர்ட் பில், பர்ச்சேஸ்க்கு வந்து இன்வர்ட், சேல் ஆர் இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரி, அதாவது சேல்ஸாவோ சர்வீஸாவோ நீங்க ரைஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அது வந்து சேல்ஸ் பில் அப்படின்னு காமனா சொல்லக்கூடாது. அது வந்து அவுட்வர்ட் பில். அந்த அவுட்வர்ட் பில்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்ணி டாக்ஸ் கட்டணுமா அல்லது ஐடிசி கேரி ஃபார்வர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்கு போக முடியும். இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து பில் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இ இன்வாய்ஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கு, அப்புறம் மேனுவல் இன்வாய்ஸும் இருக்கு. அப்போ அதோட டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி எப்பெல்லாம் இ இன்வாய்ஸ் பண்ணணுமோ அந்த டர்ன் ஓவர் கிராஸ் ஆகும்போது, பர்டிகுலர் டர்ன் ஓவர் கிராஸ் ஆகும்போது நீங்க இ இன்வாய்ஸ் போகணும். இல்லாட்டி மேனுவல் இன்வாய்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க செப்பரேட்டா, அதாவது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சொல்லக்கூடாது, இன்வர்ட் பில்ஸ். அந்த இன்வர்ட் பில்ஸோட எக்ஸ்பிளனேஷனை சொல்ல வரேன். அதாவது இன்வர்ட் அப்படின்னு வரும்போது பர்ச்சேஸ் பில் மட்டும் இல்லை, அதோட லிஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ், அதுவும் இன்வர்ட் தான். ஒரு பிக்சட் அசெட் பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுவும் இன்வர்ட் தான். அப்புறம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அல்லது ஃபேக்டரி யூனிட்டா இருந்ததுன்னா அவங்க ரா மெட்டீரியல் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா. அப்ப அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸும் இன்வர்ட் தான். இப்ப சர்வீஸ் பில், எங்கேயாவது நம்ம ஒரு சர்வீஸை ரிசீவ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மிஷின் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அது ரிப்பேர் பண்றாங்க. ரிப்பேர் பண்ணிட்டு அவர் ஒரு பில்ல கொடுத்து போயிட்டாரு, அதுல ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்க, அது வந்து சர்வீஸ் பில், அது பேரு சர்வீஸ் பில். அப்ப இன்வர்ட்னா இத்தனை லிஸ்ட் வரும், இதெல்லாமே இன்வர்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட்வேர்ட் சொன்னோம் இல்லையா, நம்ம உடனே சேல் பில் அப்படிம்போம். இல்ல அவுட்வேர்ட் அப்படிங்கும்போது எதெல்லாம் இன்கத்தை ஜெனரேட் பண்ணி கொடுக்குதோ அது எல்லாமே அவுட்வேர்ட் அப்படிங்கிறோம். அதுல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. பினிஷ்ட் குட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பினிஷ் குட்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேலுக்கு ரெடி ஆயிடுச்சு அது குட்ஸ். இது வந்து மெட்டீரியல் ஒர்க் பண்ற ஒரு ஆளுங்க, அப்ப அதனால சேல்னு சொல்லலாம், அதுவும் அவுட்வேர்ட். அடுத்த அவுட்வேர்ட் சப்ளைன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுப்போம். அப்ப அந்த சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க அந்த யூனிட்டா இருந்ததுன்னா அதுவும் அவுட்வேர்ட் பில் தான். அது வந்து சேல் பில் சொல்லக்கூடாது, சர்வீஸ் பில் சொல்லக்கூடாது. நம்ம உள்ள இன்டர்னலா பேசிக்கலாமே தவிர ஜிஎஸ்டி வேர்ட்ல வந்து அவுட்வேர்ட் பில் அப்படின்னா இந்த லிஸ்ட் எல்லாம் கவர் ஆகும். சேல் பில், சர்வீஸ் பில், ஈவன் நீங்க ஒரு அசெட்டை சேல்ஸ் பண்றீங்க அதுவும் அவுட்வேர்ட் தான்.
ஒரு ஸ்கிராப் சேல்ஸ் பண்றீங்க. இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலை ப்ராடக்ட மேனுஃபேக்சர் பண்றோம். அதுல வந்து சில இதெல்லாம் வெளி வரும், அதாவது துகள்கள் வரும், அல்லது ஏதாவது டேமேஜ் ப்ராடக்ட் ஆகும், வேஸ்ட் ப்ராடக்ட் ஆகும். அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா சேல் பண்ணுவோம். அதுவும் அவுட். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. சார் இப்போ நீங்க பர்ச்சேஸ் பில், அதாவது இன்வெர்ட் பில் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கிளைண்ட் வந்துட்டு ஃபைல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, 2B ஷோ ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த பர்ச்சேஸ் பில் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியுமாங்க சார், இல்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு பில்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்றது? இப்போ வந்து பர்ச்சேஸ் பில் வந்து கண்டிப்பா வேணுமா வேண்டாமான்னு கேக்குறீங்க, அதான கொஸ்டின்? கண்டிப்பா வேணும். ஏன்னா இப்ப நீங்க பர்ச்சேஸ் பில் இல்லாம நீங்க எப்படி ஐடிசி கிளைம் பண்ணுவீங்க? இப்ப நீங்க சேல் ப்ராடக்ட்டுக்கு சேலோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 1000 பில் இருக்குது அல்லது 100 பில் இருக்குதுன்னா அதுக்கான டாக்ஸ் நீங்க கட்டுறதுக்கு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாம, எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருக்கலாம், அந்த இடத்துல நீங்க ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாம நீங்க சேல நம்ம கொண்டு வர முடியாது, ப்ரொடக்ஷனா கொண்டு வர முடியாது. அப்ப அந்த பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ல இருக்கிற மெட்டீரியலை இருக்கிற இன்வாய்ஸ்ல ஒரு ஜிஎஸ்டி போர்ஷன் இருக்கும். அது என்னது? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட், அந்த அந்த அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணி தான் நம்ம பையர் கிட்ட அந்த ப்ராடக்ட்டை வாங்குறோம், பில்ல வாங்கிட்டு வரோம். அந்த பில்லுல மென்ஷன் பண்ண ஜிஎஸ்டி கிளைம் பண்ணோம்ல, அப்ப அதனால அந்த பில்ல கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும், வேணும். ஓகேங்களா? என்ன அடுத்தது என்னன்னு சொன்னீங்க? பர்ச்சேஸ் பில், பில்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே. இதுல வந்து பில்ல வந்து பர்ச்சேஸ் பில் எப்படி நமக்கு வருதோ, சேல் பில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டேஷனும் ஒன்று மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பில்ல நீங்க ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கணும். ஈவன் அது வந்து சாஃப்ட் காப்பியா இருக்கலாம் அல்லது ஹார்ட் காப்பியா இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ரெண்டுமே மெயின்டைன் பண்றாங்க. சாஃப்ட்வேர் இது திடீர்னு டெலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்றப்போ ஜிஎஸ்டில என்னெல்லாம் இன்வெர்ட் நீங்க வைக்கிறீங்களோ, என்னெல்லாம் அவுட்வேர்டு ஜிஎஸ்டிஆர் 1ல காமிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து எதுல ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வெப்சைட்ல ரெக்கார்ட் ஆயிடுது. ஓகேங்களா? அந்த ஜிஎஸ்டி வெப்சைட்ல நீங்க என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான எவிடன்ஸ் தான் நீங்க கையில வச்சுக்கணும். அது சாஃப்ட் காப்பியா இருக்கலாம், ஹார்ட் காப்பியா இருக்கலாம். அந்த சாஃப்ட் காப்பி இருந்ததுன்னா எப்போ டிபார்ட்மெண்ட் அல்லது ஆடிட்டர் ஆஃபீஸ் அல்லது யாருக்காவது தேவைப்படும் போது பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெயின்டைன் பண்ணலாம், சாஃப்ட் காப்பியாவே மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் இதுக்கப்புறம் ரிட்டர்ன் காப்பீஸும் மெயின்டைன் பண்ணணும். எப்படி பர்ச்சேஸ் பில், சேல்ஸ் பில் ஒரு கம்ப்யூட்டேஷன் போடுறோமோ அதை மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஃபைலிங் காப்பீஸ். என்னெல்லாம் ரிட்டர்ன் ஃபைலிங் காப்பீஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி ஜிஎஸ்டிஆர் 1 வரும், ஜிஎஸ்டிஆர் 3B வரும், அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 2Bல நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 9 பண்றோம், அதுக்கான அட்டாச்மெண்ட் அனெக்சஸ் எல்லாமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டிஆர் 9C பண்ணும்போதும் நீங்க வச்சுக்கணும். அமெண்ட்மெண்ட் பண்றோம், ஒரு அட்ரஸ் ஆட் பண்றோம் அல்லது ஒரு சேஞ்ச் பண்றோம் அல்லது புது பிளேஸுக்கு போறோம் அப்படின்னா அப்பவும் வந்து அந்த டீடைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தாருன்னா ஒரு பார்ட்னர் உள்ள வர்றாரு, அதுக்கான பார்ட்னர்ஷிப்போட டீடு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே மெயின்டைன் பண்ண அந்த டீடு வேணும், அதாவது மதர் டாக்குமெண்ட் வேணும். அதோட சம்பந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவோட அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகும். நெக்ஸ்ட் क्वेश्चन சார், இப்ப ஜிஎஸ்டி பேமெண்ட் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க சார்? அதுக்கு லாஸ்ட் டேட்னு ஏதாவது இருக்குங்களா? லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க சார்? ஆமா, கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டியோட பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி தான் வரும். இப்போ பண்ற மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எல்லா மாசமும் கண்டிப்பா டாக்ஸ் பேமெண்ட் வந்துதான் ஆகுமானா அப்படி கிடையாது, வந்துதான் ஆகுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பர்ச்சேஸை விட, அதாவது இன்வெர்ட் டாக்ஸை விட, ஜிஎஸ்டியை விட சேலோட டாக்ஸ், அதாவது அவுட்வேர்டோட டாக்ஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க டாக்ஸ் கட்டணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அதோட கம்ப்யூட்டேஷன் எப்படி போகும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டாக்ஸ் இருக்கும், ஓப்பனிங் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இருக்கும். அதே மாதிரி இன்வேர்டோட ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணணும். அப்புறம் சேல்ஸ் பார்க்கும்போது அதுல ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். அப்ப இதுல சேலோட போர்ஷன் இந்த பர்ச்சேஸ் டாக்ஸையும் அதாவது இன்வெர்ட் டாக்ஸையும் ஓப்பனிங் டாக்ஸையும் ஆட் பண்ணும்போது
2 டாக்ஸை விட சேல் டாக்ஸ் அதிகமா இருந்ததுன்னா கட்டாயமா டாக்ஸ் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும். இப்போ கட்டாத மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, சேல் டாக்ஸை விட, அதாவது அவுட்வர்ட் டாக்ஸை விட இன்வெர்ட் டாக்ஸ், ஓப்பனிங் டாக்ஸ் பிளஸ் இன்வெர்ட் டாக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த டாக்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த டாக்ஸ் வேல்யூ சேல் அவுட்வர்ட் டாக்ஸை விட அதிகமா இருந்ததுன்னா கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷனா வரும். அதனால அப்ப டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, கேரி ஃபார்வர்டா பண்ணும். அடுத்த கொஸ்டின் சார். அடுத்த கொஸ்டின் சார், இப்போ வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ற எல்லா பில்லையும் நம்ம எடுத்துக்கலாமா, கணக்குல கொண்டு வந்துக்கலாமா, இல்ல வந்துட்டு நம்மளுக்கு இதுதான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாங்க சார் ஜிஎஸ்டி? ஆமா, கண்டிப்பா வந்துட்டு, அதாவது எல்லா பர்ச்சேஸ் பில்லையுமே நீங்க வந்து ஐடிசியா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. அதாவது பர்ச்சேஸ் பில், அதாவது இன்வெர்ட் பில்ல நீங்க எலிஜிபிள் ஐடிசியா தான் நீங்க எல்லாருமே எடுத்துக்கணும். எலிஜிபிள் இல்லாட்டி நீங்க அதை எடுத்துக்க கூடாது. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடிசி வந்து எலிஜிபிள் ஐடிசி, எலிஜிபிள் இல்லாத ஐடிசி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பர்சனல் நேச்சரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சனல் நேச்சர் ஆஃப் ஐடிசிய நம்ம என்ன பண்றோம்னா, பிசினஸ் நேச்சரா நீங்க ஐடிசியை கிளைம் பண்ணீங்கன்னா அது வந்து இன்எலிஜிபிளா மாறிடும். ஓகேங்களா? இப்போ மோட்டார் வெஹிக்கிள் எல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப அந்த ஐடிசி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இன்எலிஜிபிளா மாறிடும். கேட்டரிங் சர்வீஸ்ல இருக்கிற பில் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்எலிஜிபிள் ஒரு லிஸ்டே இருக்குது. அப்ப அந்த ஐடிசிய எடுத்துட்டீங்க, ராங்கா கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்க திருப்பி நம்ம பேமெண்ட் கட்டணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அது கட்டணும், எல்லாமே வந்துடும். அதனால நீங்க ஐடிசி எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். எலிஜிபிள் ஐடிசியா, இது நமக்கு பிசினஸ் ரிலேட்டட் ஆனதா, ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஐடிசி எடுத்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ அதனால எல்லா ஐடிசியும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படின்னா அது பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் கேட்கலாமாங்க சார்? சார், இப்ப ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க முடியுமாங்க சார் ஜிஎஸ்டில இருந்து? நம்ம தவறுதலா பேமெண்ட் கட்டியிருந்தோம்னா, சிஜிஎஸ்டி எலிஜிபிள் ஐடிஎஸ்டில கட்டியிருந்தோம்னா அந்த மாதிரி ரீஃபண்ட் எல்லாம் வாங்க முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். அதாவது இப்ப ஜிஎஸ்டில எப்படி நம்ம டாக்ஸ் கட்டுறோமோ ரீஃபண்டுங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை அப்ளை பண்ணும் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு. அதுக்கு வந்து எலிஜிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப புரியும். இப்போ பர்ச்சேஸ் டாக்ஸ் இருக்கு. இந்த பர்ச்சேஸ் டாக்ஸ் வந்து ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சேல் டாக்ஸை விட பர்ச்சேஸ் டாக்ஸ் ஹியூஜா இருக்கு. அப்ப அந்த டைம் என்ன ஆகுனா, சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேல் பண்ற போர்ஷன் வந்து 5% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட், அதாவது ரா மெட்டீரியல் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வரும், 28 வரும், 18 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 5 விட இது எல்லாமே எக்ஸைடா இருக்கு, அதிகமா இருக்கு. அப்ப அந்த மாதிரி டைம்ல நீங்க ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். சேல் டாக்ஸை விட பர்ச்சேஸ் டாக்ஸ் அதிகமா இருந்ததுன்னா கிளைம் பண்ணலாம், ஐடிசி ரீஃபண்ட் வாங்கலாம். அல்லது இப்போ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ரிலேட்டடா, இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் சேல்ஸ் டாக்ஸ் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ரிலேட்டடான பர்ச்சேஸ் பில்லுக்கு ஐடிசி நம்ம எடுத்திருப்போம். அப்போ அந்த ஐடிசியும் ரீஃபண்ட் வாங்கலாம். அது சில அந்த ஜிஎஸ்டியில் அப்ளை பண்ணி ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணணும், அப்போதான் கிளைம் பண்ண முடியும். சார், தேங்க்யூ சார். இப்போ நம்ம ஜிஎஸ்டி பத்தி பார்த்தது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ வந்துட்டு சார், நீங்க கிளாஸஸ் ஏதாவது எடுக்கிறீங்களாங்க சார் ஜிஎஸ்டிக்கு? இந்த மாதிரி ஆன்லைன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார். அதாவதுங்க, இப்போ ஜிஎஸ்டி கிளாஸ் இருக்கு, அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் கிளாஸ் இருக்கு, டிடிஎஸ் கிளாஸ் இருக்கு, அப்புறம் அக்கௌண்ட்ஸும் சொல்லி கொடுக்குறோம். இது எல்லாமே ஆஃப்லைன்லயும் பண்றோம், ஆன்லைன்லயும் பண்றோம். இப்போ இதுல வந்து நீங்க போர்ஷன் வீக்லி போர்ஷன்ஸ் இருக்கு, டெய்லி போர்ஷன்ஸும் இருக்கு. அந்த மாதிரி எப்படி இப்போ சப்போஸ் வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீக்லி ட்வைஸ் கிளாஸ் 2 days, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே மாதிரி வரும். இல்லாட்டி அவங்களுக்கு டைம், இப்போ வேலைக்கு போகாதவங்க அவங்க கத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ இதுல மெயினா ஜிஎஸ்டி நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ், அப்புறம் அதாவது டிடிஎஸ், அப்புறம் அக்கௌண்ட்ஸ். இது 4மே ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். அது வீக்லி கிளாஸ் அல்லது டெய்லி கிளாஸ்
அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது என்னன்னா ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ப்ராப்பர் ஹெட் ஆஃப் அக்கௌண்டாவே அவங்க அக்கௌண்டன்டாவே அவங்க ஒரு கம்பெனிலயோ அல்லது ஒரு தனியா ஆரம்பிக்கலாம். ஒரு ஒரு கன்சல்டிங் சர்வீஸ் ஓரியன்டாவும் இந்த பிசினஸ அவங்க கொண்டு போகலாம். ஆனா அந்த நாலேஜை கேதர் பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்ல, அதை நம்ம சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கணும். அடுத்ததுமா போன் நம்பர், உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு போன் நம்பர், கிளாஸ் ரிலேட்டடாவோ இந்த சோசியல் மீடியா ரிலேட்டடாவோ நீங்க கான்டாக்ட் பண்றதுன்னா 7200821414 நம்பர் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிளா இருக்கும். ஓகே சார், இப்போ ஜிஎஸ்டி பத்தி சொன்னது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் ஜிஎஸ்டி பத்தி ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ரொம்ப தேங்க்யூ சார், உங்க கோல்டன் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டே இருப்போம். இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு மாசம் தான் ஆச்சு. இதுல வந்து மெயினா சோசியல் மீடியால நம்மளுடைய யூடியூப் மூலமா பண்றோம், இன்ஸ்டாகிராம் பண்றோம், ஃபேஸ்புக்ல ஒர்க் ஸ்ப்ரெட் பண்றோம். இதெல்லாமே வந்து ஒரு பிசினஸ் பர்சனுக்கும், ஒரு டாக்ஸ் கன்சல்டண்டா இருக்கட்டும், ஒரு அக்கௌண்டண்டா இருக்கணும், எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் கேதர் பண்ணலாம். இது சம்பந்தமா ஏதாவது கமெண்ட் இருந்தாவோ அல்லது ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க, நாங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்றோம். தேங்க்யூமா. தேங்க்யூ சார்.